எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய பாரதி பேசுறேன். நம்மளுடைய வேட்டையன் படத்துடைய அடுத்த காஸ்ட் ரிவீல் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. நம்முடைய மஞ்சு வாரியர் அவர்கள் நடிக்கிற கேரக்டரோட பேர் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. தாரா அப்படிங்கிற பேர் நீங்க ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த படத்துல வந்து நம்முடைய மஞ்சு வாரியர் அவர்கள் வந்து ரஜினி சாருடைய ஒய்ஃபா வந்து பாத்தீங்கன்னா நடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவங்க ஆல்ரெடி இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஒரு வீடியோவாக வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த வீடியோவில் அவங்க ரெண்டு பேருக்கு இடைப்பட்ட அந்த சீக்வன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா தோளில் கை போட்டிருக்கும் ஒரு சீக்வன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரெண்டு பேர் சந்தோஷமாக பேசிக்கிறது. கடைசியில் முடிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் சார் கூட வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர், அமிதாப் பச்சன் சார், மஞ்சு வாரியர் அவர்கள், தலைவர் மூணு பேருமே நிற்கிற மாதிரி ஒரு ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஏன்னா வந்து திரையுலகத்திலே மிகப்பெரிய லெஜெண்ட்ஸாக இருக்கிற ரெண்டு பேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சு வாரியர் அவர்கள் வந்து நடிக்கிறது அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும் அவங்களுடைய கரியரில். அதை அவங்களோட ரிவீல் பண்ணிக்கிறாங்க. அவங்க தான் முதல்ல வந்து இந்த தலைவருடைய படம் வந்து என்ன மாதிரியான ஒரு படமாக வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணுறது வந்து மஞ்சு வாரியர் அவருடைய பேட்டி தான். அதை தான் எல்லாருமே மாடிஃபை பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் நம்ம எல்லாத்துக்குமே பல பேருக்கே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ரஜினி சாரோட படம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களுடைய கேரக்டருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர் இருக்குது. ஸோ ஜெய்பி மாதிரியான ஒரு கதை பண்ண ஒரு இயக்குனர்கிட்ட என்னுடைய அந்த நடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அது. அதாவது முதல்ல வந்து சினிமாவில் வந்து நம்ம சர்வே பண்ணணும் அப்படிங்கிற நடிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை தாண்டி ஒரு இயக்குநர்கள்கிட்ட வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இது இருக்குல்ல, ஒரு கிரியேட்டர், ஒரு வித்தியாசமான கதையை கையாளுகின்ற இந்த கிரியேட்டர்கிட்ட வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகி வந்திருக்கு. சினிமாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகி வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து மஞ்சு வாரியரை பற்றி பல பேருக்கு இங்கே தெரியாது. நாகர்கோயிலில் பிறந்த பொண்ணு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரியும். பட் ஆனால் சினிமாவுக்குள்ளே இருந்துட்டு சினிமாவில் வந்து சுத்தமாக சினிமாவே வந்து விட்டு விலகி ஒரு 10-13 வருஷத்துக்கு பிறகு வந்து ஹவ் ஐ ஓல்ட் யூன்னு ஒரு படம், அதாவது தமிழில் வந்து 36 வயது இல்லைன்னு சொல்லிட்டு ஜோதிகா நடிச்ச அந்த படம் மூலமாக ரீஎன்ட்ரி கொடுத்து அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய ஒரு பேர் வாங்கினாங்க. ஏன்னா பல பேருக்கு வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் சினிமாக்குள்ளே இல்லாமல் போயிட்டு மறுபடியும் உள்ளே வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமை வந்து பெற முடியாது. ப்ளஸ் ஒரு நல்ல நடிகை அப்படிங்கிற பேர் வாங்குறதே ரொம்ப சிரமமான விஷயமா இருக்கும். பட் ஆனால் மஞ்சு வாரியருக்கு அது இயற்கையாக அமைஞ்சுது. அவங்களுடைய திறமையும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈடு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அவங்க செலக்ட் பண்ணுற ஸ்டோரிஸும் அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்த துணிவு படத்தில் வர அந்த கண்மணிங்கிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப அற்புதமான கேரக்டர். ஏன்னா அதுக்கு முன்னாடி மஞ்சு வாரியர் அவர்கள் வந்து மலையாளத்தில் அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸான ஒரு படத்தில் நடித்ததே கிடையாது. யாருமே அவங்களை அப்படி பார்த்தது கிடையாது. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு டான்ஸ் நம்பரில் வந்து அவங்க நடித்ததே கிடையாது. ஸோ அவங்களே சொல்கிறாங்க லைஃப்பில் வந்து நிறைய நான் அந்த மாதிரி என்ன சொல்கிறது என்ஜாய்மெண்ட்டாக இருக்கிறது இந்த ஃபெஸ்டிவல் மாதிரியான பாட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்கேன். பட் நானே அதில் வந்து ஒரு அங்கமாக இருப்பேன் அப்படிங்கிற விஷயத்த நான் வேட்டையன் படம் நடிக்கும் போது நான் உணர முடிஞ்சது. அதுவே எனக்கு பெரிய கிஃப்ட்டுமாக இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான ஒரு கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செலக்ட் பண்ணி அதில் நடிச்சிருக்காங்க. நான் வந்து ரொம்ப ரொம்ப ரசித்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா லூசிஃபர் அப்படிங்கிற ஒரு படம். அந்த படம் வந்து மோகன்லால் சார் கூட அவங்க நடிச்சிருப்பாங்க. உடன்பிறவாத தங்கை கேரக்டர் அந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு நடிப்பை வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நேரம் கிடைச்சா பாருங்கள், தமிழில் கூட அந்த படம் இருக்குது லூசிஃபர் திரைப்படம். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர், அவ்வளோ அற்புதமான ஒரு நடிப்பை வந்து அவங்க காட்டியிருப்பாங்க. ஸோ அவங்க வேட்டையன் படத்தில் இணைஞ்சதும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி இப்போ இந்த பாடல் இருக்குல்ல, மனசிலாய பாட்டு மூலமாக அவங்க வந்து எப்படின்னா மனசிலாய பாட்டு வந்து அனிருத் அவர்களுடைய மியூசிக்கில் வந்து மலேசியா சாருடைய வாய்ஸ் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம எல்லாருமே கவனிச்சிட்டு இருந்தோம். அனிருத் சாரையும் அதே மாதிரி ரஜினி சாரை மட்டும் தான் நம்ம பயங்கரமாக நோட் பண்ணிட்டு இருந்தோம். பாட்டுடைய அந்த வீடியோ வரும்போது நம்முடைய மஞ்சு வாரியர் அவருடைய டான்ஸை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவிங் வந்து அவங்க பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க. அவங்க வந்து அந்த வசந்தி மாஸ்டர் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட்லாம் கொடுக்குற மாதிரிலாம் வீடியோ வந்தது. ஸோ ஏன்னா அந்தளவுக்கு அவங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ஏன்னா இது மாதிரி அவங்க யோசிச்சே இப்போ எந்த டைரக்ஷன் கொடுக்கல. நான் வந்து ஞானவேல் அவர்கள்ட்ட இந்த மாதிரி பாட்டே எதிர்பார்க்கல. ஃபஸ்ட்டு ஜெய்பி படத்தில் வந்து ரொம்ப மெயின் ஸ்ட்ரீம் படமாக பண்ணிட்டு இருக்க ஒரு டேரக்டர் ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டோட வந்து ஒரு விஷயத்தை யோசிப்பார் அப்படிங்கிறதே நான் வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன். ஸோ அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்டுக்குள்ளே மஞ்சு வாரியர்கள் அவர்களை கொண்டு வந்து அந்த செலிப்ரேஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்ட்டு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற எண்ணம் வந்ததே ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல பர்ஃபார்மர், அவங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான இடம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். தலைவருடைய எல்லா கேரக்டர்லையுமே அவங்க இருக்கிறாங்க, எல்லா கெட்டப்லையுமே. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா கெட்டப்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சு வாரியர் அவர்கள் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ படம் முழுக்க அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உணர முடியுது. இது வரைக்கும் ரிவீல் பண்ணியிருக்கிற இந்த 3 கேரக்டருமே சரி, நம்மளுடைய ரித்திகா அவர்களுடைய கேரக்டர் ஆகட்டும், துஷாரா அவர்களுடைய கேரக்டர் ஆகட்டும், மஞ்சு வாரியர் அவருடைய கேரக்டர் ஆகட்டும், 3 கேரக்டருமே ரொம்ப படம் முழுக்க ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு தோற்றம் தான் ஏற்படுது. ஸோ பெண்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு இடத்த கொடுக்குற படமாக தான் வந்து வேட்டையன் திரைப்படம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்மளால் உணர முடிகிறது. அவங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. கண்டிப்பாக இந்த படத்துடைய வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு இடத்த கொடுக்கும்னு நம்புகிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு இது இருக்காங்களே அந்த உமன் ஆர்டிஸ்ட் இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா நிறைய திரைப்படங்கள் வந்து எடுக்கப்படும் போது, ஒரு மாஸ் ஹீரோட படத்தில் எடுக்கப்படும் போது
ஒரு பாடலுக்கு ஆடுறது அப்படி இப்படிங்கிற விஷயம் என்னதான் இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஒரு கேரக்டர் இருக்காங்கல்ல, ஒரு ஹீரோக்கு வந்து ஜோடியாக நடிக்கிற கேரக்டர் அப்படிங்கும்போது அந்த கேரக்டருக்கு எவ்வளோ டெப்த் இருக்கோ அதை பொறுத்து தான் ஹீரோவோட வேல்யூ ரொம்ப அற்புதமாக தெரியும். நம்ம நிறைய தெலுங்கு சினிமாவில் பார்க்கும்போது என்னன்னா, ஹீரோயின் கேரக்டர் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிளாம் டால் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரியே யூஸ் பண்ண மாதிரியே பல படங்கள் இருக்கும். நிறைய படம் கமர்ஷியல் படங்களை சொல்கிறேன், பொதுவாகவே சொல்கிறேன், எல்லா இண்டஸ்ட்ரியுமே சரி. ஸோ அப்படி இருக்கிற இடத்துல ஒரு கதைக்குள்ளே கொண்டு போய் இவங்களை வச்சு கதை நகரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து படம் பண்ணியிருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயமா நான் கருதுறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஸ்டஃப் இருந்தால் தான் அந்த மாதிரி கேரக்டர் கொடுப்பாங்க. ஸோ செலக்ட் பண்ணிக்கிற ஆட்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக நடிக்கிற ஆட்கள் தான் செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி நடிப்புக்காக பேசப்பட்ட ஆட்கள் தான் செலக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ மஞ்சு வாரியர் அவர்களும் அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நானும் காத்துட்ருக்கேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற விஷயத்த வந்து கமெண்ட் எழுதுங்க. நான் வந்து பயங்கரமாக எதிர்பார்க்கறது வந்து மனசிலாய பாட்டு வந்து ஒரு செலிப்ரேஷன் பாட்டு. அதை தவிர்த்து ரஜினி சாருக்கும் மஞ்சு வாரியர் அவர்களுக்கு இடைப்பட்ட அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து எப்படி வந்து கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கான என்ன மாதிரியான சீக்வன்ஸ் வந்து எழுதப்பட்டிருக்கு, அவங்க இடைப்பட்ட அந்த கான்வர்சேஷனில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த பல விஷயங்களை நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அமிதாப் பச்சன் சாரும் மஞ்சு வாரியர் அவர்களும் ரஜினி சாரும் வர அந்த சீக்வன்ஸ் வந்து எதற்காக வருது, அந்த சீக்வன்ஸில் என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும் ரொம்ப ரொம்ப ஆசை. அமிதாப் பச்சன் சாருடைய தமிழை கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. அவர் தமிழில் வந்து அவர் டப் பண்ணியிருக்காரு, நம்ம நிழல் ரவி சார் தான் பண்ணுறாரா அப்படிங்கிற விஷயத்தில். ஏன்னா அந்த கோன் மெங்கா குரோட்பதின்னு இருக்குல்ல, நீங்களும் எல்லாம் ஒரு கோடி சம்திங் ப்ரோக்ராம் இருக்குல்ல, அதை வந்து தமிழில் வந்து டப் பண்ணும்போது அமிதாப் பச்சன் சாருக்கு நிழல் ரவி தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாப்ல. ஸோ இதுக்கு கூட அவர் தான் டப்பிங் பேசுகிறாரா அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாது. ஸோ இவங்க 3 பேரோட கான்வர்சேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நான் ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோடு காத்துட்ருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் வேட்டையின் படத்துக்கான அந்த எதிர்பார்ப்பு கூடிட்டு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான் தமிழ் சினிமாவுக்கு. உங்களுடைய கருத்துக்கள் எதுவான சரி கமெண்ட்ல போடுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.